இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் அதனுடைய இன்ட்ரோடக்ஷனாக சில காரியங்களை நாம் தியானிப்போம். ஸ்தோத்திர. நேற்றைக்கு ரெண்டு காரியங்களை கவனித்தோம். ஒன்று, இயேசு எப்படி மரித்தார் என்றும் எதற்காக மரித்தார் என்று. சுவிசேஷம் எப்படி மரித்தார் என்று சொல்லப்படுகிறது. நிருபங்கள் எதற்காக என்ன செய்தார், மரித்தார் என்று சொல்லப்படுது. அதை குறித்து ஒரு 4 காரியங்களை கவனித்தோம். ரெண்டாவது, நம்முடைய குறிவாக்கியம் கொலோசியரில் இயேசு சிலுவையிலே மரித்தார் என்று பவுல் சொல்லாதபடி இயேசு சிலுவையில் என்ன செய்தார், எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள், என்ன செய்தார், வெற்றி சிறந்தார். அப்போ அதில் எதிரெல்லாம் வெற்றி சிறந்தார் என்று ஒரு 4 காரியங்களை நாம் கவனித்தோம். நான் அதை சொல்லிட்டு போக நமக்கு நேரம் இல்லை. நிறைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு சிந்தையில் போட்டுக்கிட்டே இருக்கிறார். தியானிக்க வைப்பாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு இயேசு ஏன் சிலுவையிலே மரித்தார் கவனிங்க. அதாவது இயேசு சிலுவையில் மரித்து தான் மனுக்குலத்துக்கு மீட்பை கொடுக்க வேண்டுமா? கொஞ்சம் கூட டீப்பாக சொல்லுகிறேன். நாம் இந்த மத்தேயு 9 கூட வாசித்தோம். இயேசு சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாகவும் அவர் ஊழியம் செய்த நேரங்களில் சிலரை இயேசு மன்னித்திருக்கிறார். ஆமேன். அதாவது மன்னித்தங்கன்னா தவறல்ல, பாவங்கள். நாம் இந்த திமிர்வாத காரனை குறித்து கவனித்தோம். அவனை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு என்ன செய்யப்பட்டது, மன்னிக்கப்பட்டது. அப்போது சிலுவை மரணத்துக்கு முன்பாகவும் பாவங்கள் என்ன செய்யப்படுகிறது சொல்லுங்க, மன்னிக்கப்படுகிறது. எங்கூட பேசிக்கிட்டே வரணும். ஆமேன். ஆமாம், சத்தமாக ஹல்லேலூயா. ஓகே, தேங்க்யூ. சிலுவை மரணத்துக்கு முன்பாகவும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்போது சிலுவையில் மரித்து தான் பாவம் என்ன செய்யணுமா, பாவங்கள் மன்னிக்கப்படணுமா. ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலையும் அந்த 38 வருட வியாதியஸ்தன் அவன் சுகமாகிறான். அடுத்து இன்னொரு இடத்துல அவனை சந்தித்து சொல்கிறாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, இனி அதிக கேடுண்டாகாதபடி நீ என்ன செய்யாதே, பாவம் செய்யாது. அப்போ அவனுடைய பாவத்தை இயேசு என்ன செய்கிறாரு, மன்னிக்கிறார். சிலுவை மரணத்துக்கு முன்பாக என்ன செய்கிறாரு, மன்னிப்பு நடக்கிறது. அப்போது மெயின் ரீசன் பாவ மன்னிப்பும் சிலுவை மரணத்தில் நடந்தது. ஆனால் சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாகவும் இயேசு உயிரோடு வாழும்போது அனைவருடைய பாவங்களை இயேசு என்ன செய்திருக்கிறாரு சொல்லுங்க, மன்னித்திருக்கிறார். சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது பாவ மன்னிப்புக்காக மட்டும் இயேசு சிலுவையில் என்ன செய்தார், மரித்தார் என்பது அதற்காக மட்டும் மரித்தார் என்பது இல்லை. இன்னும் ஏதோ சில காரியங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதில் ஒரு 2 காரியங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். அப்போ தான் சொல்லுகிறேன். அப்போ ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். அப்புறம் சம்பாதித்தவைகள் வரும்போது நாம் இன்னும் தெளிவான அதை குறித்து சொல்லும்போது நமக்கு புரியும். ஒரு வசனத்தை லூக்காவிலிருந்து வாசிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 5, 6, 7 3 வசனங்களையும் வாசிக்கலாம். பின்பு பிசாசு இயேசுவை உயர்ந்த மலையில் கொண்டு போய், எல்லாரும் இந்த வசனத்தை பார்க்கணும், உயர்ந்த மலையில் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, அந்த வார்த்தை ரொம்ப கவனிக்கணும், இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு நான் தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் இதெல்லாம் யாருடையதாகும், உம்முடையதாகும் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்றார். ஆமென். போதும். இங்கே கவனிங்கள். இயேசுனிடத்தில் சாத்தான் பேசின அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவன் என்ன செய்கிறான்,
இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், நீர் உலகத்தில் உள்ள சகல ராஜ்யங்களை ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பிக்கிறான். உலகத்தில் உள்ள சகல ராஜ்யங்களை அவருக்கு காண்பித்து அவரிடத்தில் சொல்லுகிறான், இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு நான் என்ன செய்கிறேன், தருகிறேன். ஆமென். யாரை பார்த்து கேட்குறாருன்னா உலகத்தை சிருஷ்டித்தவரை பார்த்து கேட்குறான். ஆமென். சகல இந்த தேசத்தை சிருஷ்டித்தவர், சகல அதிகாரம் படைத்தவரை பார்த்து சொல்கிறான். அவன் சொல்கிற இந்த உலகத்துள்ளவைகள் எல்லாம், ஆமென், இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தை மகிமை உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எனக்குரியதல்ல, இவைகள் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் எனக்கிட்ட ஒப்பு கொடுத்தபடினால இப்பொழுது அது எனக்குரியதாக இருக்கிறதுனால எனக்கு இஷ்டமானவர்களுக்கு அதை என்னால் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். நீர் என்னை விழுந்து பணிந்து கொண்டா நான் உங்களுக்கு என்ன இதெல்லாத்தையும் என்ன செஞ்சிடறேன், தந்துடுறேன். இயேசு இந்த வார்த்தை அப்பால போ சாத்தானே, தேவனாகிய கர்த்தரை, ஆமேன், ஸ்தோத்திரம், பணிந்து கொள், அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்றுதான் இயேசு சொன்னதை ஒழிய பிசாசு சொன்ன வார்த்தை பொய் என்றோ அவன் சொன்ன வார்த்தை தவறு என்றோ இயேசு அந்த இடத்துல அவன் மறுக்கவில்லை. ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல பிசாசை குறித்து சொல்லும்போது கூட சொல்கிறான், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், ஆமீன், எனக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்றான். இயேசுவே கொடுக்கிறாரு இந்த உலகத்தின் அதிபதி என்று. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் எல்லாம் கவனிங்கள். ஆதியாகமம் புஸ்தகத்தை ஆதாமை ஏவாளையும் தேவன் இந்த பூமியில் சிருஷ்டித்த போது என்ன செய்தார் என்றால், ஆமேன், அவர்களுக்கு பழத்தை புசிக்க கொடுத்து, தேவன் நமக்கு சம்பவம் தெரியும், அதனால் உள்ள நம்ம போக வேண்டாம். தேவன் ஆதாமை ஏவாளை எப்படி சிருஷ்டித்தார் என்ற தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி அவர்கள் என்ன செய்தார், சிருஷ்டித்தார். அவர்கள் வஸ்திரம் அப்பொழுது உடுக்கவில்லை, அவர்களை மகிமை மூடியிருந்தது, வயது என்று ஒன்று கிடையாது. ஸ்தோத்திரம். அவர்கள் இந்த பழத்தை புசித்ததற்கு முன்பாக எத்தனை வருடம் உயிரோடு இருந்தார்கள் என்பது தெரியாது. அவர்கள் மேல் மகிமை இருந்தது. ஆமேன், ஸ்தோத்திரம். அவர்கள் நிர்வாணிகள் என்கிற சிந்தை அவர்களுக்குள் இல்லாமல் இருந்தது. ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் அவர்களிடத்தில் பாவம் பிரவேசிக்காமல் இருந்தது. ஸ்தோத்திரம். அடுத்து தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்தார். ரெண்டாவது, முழு உலகத்தின் மேலும் அதிகாரம் மனிதனிடத்தில் கொடுத்தார். அது ஸ்பெஷலாக ஆதாமுடைய கையிலே கர்த்தர் என்ன செஞ்சார், கொடுத்தார். அவர் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை ஏவாளை வைத்து என்ன சொன்னார் என்றால், நீங்கள் இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள். என்ன செய்து கொள்ளுங்கள், ஆண்டு. இதெல்லாம் உங்களுடையதாக இருக்கிறது. இடையில நான் பேசுகிற ஞாபகம் இருக்குது. அதாவது தோட்டத்தை உண்டாக்க இயேசு ஆதாமை ஏவாளை அங்கே வைக்கலை, தோட்டத்தை உண்டு பண்ணி அவங்க கரத்தில் அதை என்ன செய்த ஆதாம் ஏவாளுடைய கரத்தில் கொடுத்தார். கொஞ்சம் கூட டீப்பாக சொல்ல போனால் மரத்தை கூட மரமாக கூட கொடுக்கலை, மரத்தை நட்டு மரத்தில் காய்த்து அந்த மரத்தில் உள்ள பழமாக்கி என்ன செஞ்சார், கொடுத்து. இவங்க வேலை பழமாக இது காயாக இருக்குது, கொஞ்சம் பழுக்கட்டும், அதுக்கப்புறம் புதுசு. அப்படியே இல்லை, அவங்க கரத்தில் கொடுக்கும்போதே எப்படி இருந்துச்சு, மரத்தில் பழங்களாக பழுத்து இருந்து. இவங்க வேலை பறிக்கணும், புசிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்திலே ஒரு நோக்கத்தோடு தான் மனிதன் என்ன செய்யப்பட்டான், சிருஷ்டிக்கப்பட்டான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கவனிங்க, அங்கே ஏதேன் தோட்டத்தில் வச்சு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது என்றால், இந்த பிசாசுக்கு ஆதாம் கீழ்ப்படிந்தபடியினால, பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால பாவம் மனிதனுக்குள் என்ன செய்தது, பிரவேசித்தது. பாவம் மனிதனுக்குள் பிரவேசித்தது. இப்போ பாவம் மனிதனுக்குள் பிரவேசித்தபடினாலே, பிசாசுக்கு இவர்கள் அடிபணிந்து கீழ்ப்படிந்ததுனாலே, மனிதனிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த தேசத்தை ஆளுகிற ஆளுமை,
ஆமீன், ஆண்டு கொள்ளுங்கள் என்கிற தன்மை அது பிசாசுடைய கரத்திலே ஷிஃப்ட் ஆனது. ஆதாமுடைய கரத்தில் அவங்க வாழ்க்கையில் பாவம் உள்ள போச்சு. ஆமீன். பிசாசுக கரத்தில் தேவன் ஆதாமுடைய கரத்தில் கொடுத்திருந்த அந்த ஆளுமை அனைத்து யாருக்கு கையில் போச்சு? சாத்தானுடைய கரத்தில். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அதனால தான் இங்கே சாத்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஆமீன். இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு என்ன செய்வேன்? நான் தர்றேன். இவைகள் எனக்குரியதுன்னு சொல்லாதபடிக்கு இவைகள் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாத்தானுக்கு நல்லா தெரியும். ஒரு காரியத்தை கூட சொல்லுகிறேன். நம்ம நேற்றை கவனித்தோம். ஆமீன். அப்பொழுது தேவன் ஒரு வார்த்தையை சொன்னார், இப்போ கையில் இருக்குது, ஆனால் இனி ஒரு நாள் உன்னுடைய கரத்தில் இருக்கிறது கண்டிப்பாய் உன்னுடைய கரத்திலிருந்து பிடுங்கப்படும். அது எப்படி பிடுங்கப்படும்னா, ஸ்திரீயின் வித்திலிருந்து ஒருவர் உதிப்பார், ஒருவர் வருவார். அவர் உன் தலையை என்ன செய்வார்? நசுக்குவார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஒன்று நடக்கும்போது ஆமேன் என்ன செய்யணும்? உன் கரத்தில் இருக்கிறதெல்லாம் திரும்ப யாருக்கு கரத்து போகும்? அவருடைய கரத்தில் போகும். நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும். இதனால ஸ்பெஷலாக ஆமேன் ஒருவர் அந்த ஸ்திரீயின் வித்தில் பிறக்கிற சில ஆண்களை, யூத ஜனங்களை சாத்தான் கொலை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அப்படி தேசம் பரம்புகிறது. சாத்தானுக்கு ஒரு கண் இருந்துச்சு. யார் என் தலையை நசுக்குவா, யார் எனக்கு எதிராக எழும்பா, கண் இருந்துச்சு. நீங்கள் கவனிச்சா தெரியும். ஸ்தோத்திரம். அப்படி வரும்போது நோவாவின் நாட்கள் வரும்போது முழு ஜனங்களும் கொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஆனால் அதில் கர்த்தர் ஒருவரை மீதி எடுக்கிறாரு. நோவாவை, மற்ற ஜனங்களெல்லாம் அழிக்கப்படுறாங்க. அடுத்து அப்படி வரும்போது நீங்கள் கவனிச்சா தெரியும். மோசே நாட்கள் வரும்போது அப்பொழுது ஒரு பார்வோனை பயன்படுத்தி சொல்லுகிறான், 2 வயதிற்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளை என்ன செய்ய வேண்டும்? கொல்ல வேண்டும். ஆனால் அதன் மத்தியிலே கர்த்தர் ஒரு மோசேயை பாதுகாத்து அங்கிருந்து ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறான். அப்படி நீங்கள் எஸ்தரின் புஸ்தகத்து வரும்போது திரும்ப சாத்தான் ஆமான் என்கிறவனை பயன்படுத்தி சொல்லுகிறான், முழு யூத ஜனங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? அழிக்கப்படணும். அப்போ அவனுடைய நோக்கம் என்னன்னா, ஸ்திரீயின் வித்திலிருந்து எழும்புகிற ஒருத்தன் எழும்பி என்ன செய்வான்? என்ன அழிப்பான். அப்போ அதனால அவனை அழிக்கணும். ஸோ அப்படி வரும்போது என்ன செய்யுது? ஆண்டவர் யூத ஜனங்களை காப்பாற்றார். நீங்கள் அப்படி வரும்போது திரும்ப இயேசுடைய காலத்தில் வரும்போது மோசே நாட்கள் பிறந்த அதே காரியம் நடக்குது. ஏரோது ராஜாவை சாத்தான் பயன்படுத்தி இயேசு பிறந்தார் என்கிற நற்செய்தி அறிந்தபோது இது பிறந்த 2 வயதுக்குட்பட்ட அத்தனை ஆண் குழந்தைகளை என்ன செய்ய வேண்டும்? கொல்ல வேண்டும் என்கிற சட்டம் ஏற்றப்பட்டு. ஆனால் அதற்கு முன்பாக தேவதூதன் சொப்பனத்தில் தோன்றி மரியாளிடத்தில் யோசேப்பிடத்தில் சொல்கிறார், பிள்ளையை வாங்க தேடுகிறார், நீங்கள் எகிப்து தேசத்துக்கு என்ன செய்து விடுங்கள்? போய்விடுங்கள். அப்படி இயேசு காப்பாற்றப்பட்டார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அவனுக்கு புரியுது, இனி இவரை ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ இந்த அதிகாரமும் இந்த வல்லமை என்னிடத்தில் தக்க வைக்கணும்னா திரும்ப இயேசுவை என்ன செய்ய வைக்கணும்? கீழே எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவரை எனக்கு கீழே கொண்டு வந்துட்டேன்னா இந்த அதிகாரங்கள் எல்லாம் திரும்ப எனக்கு சொந்தமாய் மாறும். அன்றைக்கு ஆதாமிடத்துல பழத்தை கொடுத்து வாங்கி பறித்து கொண்டது போல இங்கே அதே போல் இங்கே இயேசு இடத்துல வருகிறார். இந்த உலகத்துள்ள எல்லாவற்றையும் உங்கள் கையில் நான் என்ன செய்கிறேன்? தந்துடுறேன். ஆனால் நீர் ஒன்றுச்சுன்னு என்ன கீழே விழுந்து பணிந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு இதை செஞ்சிருப்பார்னா சாத்தான் வெற்றி பெற்றிருப்பான். ஆண்டவர் உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி சாத்தானை இயேசு துரத்தினார். அதன் பிறகுதான் இந்த பிரதான ஆசாரியர்கள் இந்த யூதர்களையே இயேசு குரோதமாக எழுப்பி சாத்தான் என்ன செய்கிறான்? இயேசுவை கொலை செய்ய பார்க்கிறான். அவன் என்ன நினைச்சான்னா, இயேசு சிலுவையில் மரித்தால் சாப்டர் முடிஞ்சிட்டு நம்ம ஜெயிச்சுட்டோன்னு நினைச்சான். ஆனால் இயேசு மரித்தது தான் சாத்தானுக்கு தோல்வியாகவே மாறினது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
இவன் என்ன நினைச்சான்னா, இயேசு வாழ்ந்து என்னுடைய உரிமைகள் எல்லாம் பறித்து கொள்வார் என்று ஆமேன் சாத்தான் நினைச்சான். ஆனால் அப்படி இல்லை, இயேசு சிலுவையில் மரித்து சாத்தானுடைய எல்லாவற்றையும் பிடுங்கி போட்டார். சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போது ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். அதனால தான் ஆமேன் ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பவுல் இவரை குறித்து சொல்லும்போது ரோமர் 5:17 வாசியுங்கள். அல்லாமலும் ஒருவருடைய மீறுதல் என்பது யாரு? ஆதாமுடைய மீறுதல்னாலே அந்த ஒருவன் மூலமாய் ஆதாம் மூலமாய் மரணம் தேசம் முழுவதும் பாவம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் ஈவன் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் அண்டர்லைன் த வேர்ட் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து அவர்கள் ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அப்போது ஒரு மனுஷனாகிய ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே முழு பாவமும் தேசத்துக்குள் வந்தது போல ஆமேன் இன்னொருவருடைய கீழ்ப்படிதல்னாலே இன்னொருவருடைய பரிசுத்த வாழ்க்கையினாலே முழு மனுக்குலத்துக்கு என்ன உண்டாகிறது? ஜீவன் உண்டாகிறது, மீட்பு உண்டாகிறது. அப்போ ஒரே வார்த்தையில் நான் சொல்லணும்னா, இயேசு ஏன் சிலுவையில் மரித்தார் என்றால், ஆதாம் பாவம் செய்து ஆதாமிடத்திலிருந்து பிடுங்கப்பட்ட சாத்தானுடைய கரத்தில் போனவைகளை திரும்பவும் சாத்தானுடைய கரத்திலிருந்து பிடுங்கி நம்முடைய கரத்தில் கொடுப்பதற்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். புரிஞ்சவங்க சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நம்முடைய குறி வாக்கியமாகிய கொலோசியரை எடுத்துக்கொள்ளுங்கள். கொலோசியரில் பாருங்கள் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். 15வது வசனம் 2:15 துரைத்தனங்களையும் சாத்தானுடைய அதிகாரம் அவன் சொன்ன இந்த உலகத்தின் மகிமை உனக்கு தாரேன், இந்த ஆளுகை, இந்த துரைத்தனங்களை அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவனை நிர்வாணமாக்கி அவனை ஒன்றும் இல்லாமாக்கி சோத்திரம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அவனுடைய வல்லமைகளெல்லாம் பிடுங்கி போட்டு சோத்திரம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அந்த பிசாசின் மேல் சிலுவையில் இயேசு என்ன செய்தார்? ஐயோ எல்லாரும் சத்தமாக சொல்லணுமே, சிலுவையிலே அப்படி போல்டாக சொல்லாண்டாமா? அல்லேலூயா. சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம் ஆமேன். உங்களுக்கு அது தருவார் இது தருவான்னு சொன்னால் இப்போ டைவ் அடிச்சிருப்பிய சோத்திரம் இதுக்கெல்லாம் டைவ் அடிச்சிருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க சத்தமாக, கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது அவனை வெளியிறங்க கோலமாக்கினார், அவனை நிர்வாணமாக்கினார். சோத்திரம் சாத்தான ஒன்றும் இல்லாமல் ஆக்கினார். இது எதை செய்து முடித்தான? சிலுவையிலே. சோத்திரம் அவனிடத்தில் கொடுக்கப்பட்ட அத்தனையும் ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே மனுக்குலத்துக்கு போன மனுக்குலத்துக்கு இருந்த அத்தனை மேன்மைகள் எப்படி சாத்தானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டதோ, இன்னொன்று ஏன் மரிச்சு இருக்கன்னா மனிதன் செய்த தீமை, அவன் செய்த பாவம். இயேசு நீதிபர், டே எதுக்கு செஞ்சான் நீ கூட திரும்ப அப்படின்னு இயேசு ஒரு கட்டளை கொடுத்துருங்க. இல்லை, அவர் நீதிபர், அவர் நியாயமாக தான் செயல்படும். அதனால எப்படி ஒரு மனுஷன் கையிலண்டு பிசாசு கையில் போச்சோ அதே போல் இயேசு மனிதனாக இந்த உலகத்தில் வந்து மனிதனாகவே சாத்தான கையிலண்டு பிடுங்கி போட்டார். ஆமேன். அதனால் அவர் பாவம் செய்யாதவராக, பாவம் கன்னியின் வயிற்றிலே பிறந்து, ஆமேன் ஸ்தோத்திரம். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார். ஆனால் மரியாளுடைய கன்னிகையின் வயிற்றில் இயேசு பிறந்ததுனால இயேசு பிறக்கும் போதே பாவம் இல்லாதவராய் பிறந்தார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் இல்லாதவராய் பிறந்து ஆதாம் முதல் இயேசு மரிப்பதற்கு முன்பாக அத்தனைபடி பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு சாத்தானுடைய கரத்தில் இருந்ததை பிடுங்கி அவர் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். ஆமென். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் நான் நேற்றைக்கு சொன்னேன், சாத்தான் தோற்று போனவன். எல்லாரும் சொல்லுங்க, சாத்தான் தோற்று போனவன். ஐயோ ஐயோ, நான் எதிர்பார்த்த சவுண்டு கிடைக்கல.
ஒரு முறை கூட சத்தமாய், சாத்தான் தோற்று போனவன். சிலர் பயப்படுற மாதிரி, இவன் சொல்லி நம்ம சொல்லிட்டு வீட்டில் போய் கதவு தட்டுற சவுண்டு கேட்டால் இவரா வருவார். சோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. ஸோ இன்றைக்கும் சில சாத்தானுடைய சில ஆளுகை இருக்குது. அதை நான் இயேசு சம்பாதித்த நம்முடைய மெயின் டாப்பிக்கை டச் பண்ணும்போது நான் அதை சொல்லுவேன். அப்போது நமக்கு இந்த வெளிச்சத்தை தருவாராகும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது ஒரே நோக்கம், ஆதி மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்த போது அவனிடத்தில் இருந்த மேன்மைகள் யாருடைய கரத்தில் போனது? சாத்தானுடைய கரத்தில். அப்போ திரும்பவும் அவன் கரத்திலிருந்து பிடுங்கி நம்முடைய கரத்தில் கொடுப்ப இவன் தவறு செய்தான், பாவம் செய்தான். அதனால் பாவம் செய்யாத ஒரு மனுஷனாகவே அவர் இந்த பூமியில் வந்து திரும்பவும் இவரிடத்தில் ஒன்றும் செய்ய முடியும். ஏன்னா இவரிடத்தில் பாவம் இல்லை, இவரிடத்தில் குற்றம் இல்லை. இவர் பாவம் செய்யாதவர். அதனால் பாவம் செய்யாதவரை இவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் இவனுடைய எல்லாம் பிடுங்கப்பட்டது. கொஞ்சம் கூட டீப்பாக சொன்னால், பாதாளத்துக்கு போய் அங்கே போயும் மரணத்துக்கும் இது பாதாளத்து திறவுகோலை அவர் வாங்கிட்டு அவர் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. ஆமென். நாம் வெற்றி சிறந்த தெய்வத்தை ஆராதிக்கிறோம். ஆமென். இப்போ சகல உரிமைகளும் சகல அதிகாரங்களும் இன்றைக்கு மனிதர்களாகிய நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாய் ஹல்லேலூயா. எனவே தான் நாம் சொல்வது, ஆமென், நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. அது மட்டும் அதிகாரத்தை மட்டும் நம்ம கொடுக்கல. நம்ம வெற்றியாக வாழ்வதற்காக, நம்மிடத்தில் தங்கி இருப்பதற்காக, நம்மிடத்தில் வாசம் பண்ணுவதற்காக பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்குள்ளே கொடுத்திருக்கிறாரு. அவர் என்றென்றைக்கும், அந்த வார்த்தை இயேசு சொல்லுவார், என்றென்றைக்கும் அவர் உங்களில் தங்கி இருக்கும்படி நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன், வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களிடத்தில் அனுப்புவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் எப்படி வந்தார்னு சொன்னால், இயேசு ஜெபித்தார் பிதாவினிடத்தில், என் பிள்ளைகளை நான் ரத்த சிந்தி சம்பாதிச்ச என் பிள்ளைகளை நான் அனாதையாக விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லை, அவர்களை நான் திக்கற்றவர்களாக விடேன். ஆமென். நான் உங்களை திக்கற்றவர்கள், உங்களை தனியாக விட மாட்டேன், அனாதையாக விட மாட்டேன். ஸோ அதனால தான் இயேசு பரமேறி சொல்லும்போது சீசடத்தில் ஒன்று கூட கொடுத்துட்டு போகலை. ஸோ ஒரு அட்லீஸ்ட் பேதுருட்ட கூட ஒரு 5 பைசா கூட கொடுக்காம எம்டி கையாக தான் போனார். இவங்க பார்த்தாங்க, அப்படி பார்த்துட்ருக்கு, என்னடா போயிட்டார். அவர் சொன்னார், நீங்கள் போய் எருசலேமில் போய் காத்திருங்கள். ஹல்லேலூயா. நான் சொன்ன அந்த வேறொரு தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார். ஆமென். நடந்தது என்ன தெரியுமா? அவர் ஒன்றும் கொடுக்காம தான் போனார். ஆனால் கொடுக்க வேண்டிய ஒருத்தரை அவர் கொடுத்தாரு. அவருக்கு பேர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பேதுருடைய கரத்திலும் இந்த 120 பேரும் வந்து இறங்கின போது அவர்கள் தேசத்தை ஆளுகிறவர்களாய் மாறிவிட்டார்கள். அவர்களை அடக்க முடியவில்லை, ஒடுக்க முடியவில்லை. எந்த அளவுக்கு ஒடுக்கினார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் பரம்பிக் கொண்டே இருந்தார்கள். ஆமென். அன்றைக்கு 120 இயேசுடத்தில் முடிந்த போது பரிசுத்தாவின் 120 பேர் வந்தார். அவர்கள் அக்கினியாய் மாறினார்கள். அன்றைக்கு அதன் பிறகு சுவிசேஷம் பரம்பி சென்றது. இன்றைக்கு 2000 ஆண்டுகள் தாண்டி இன்றைக்கு முழு உலகமெங்கிலும் அந்த சுவிசேஷம் பரவிக்கொண்டே இருக்கிறது. அதை ஒருவராலும் தடுக்கவே முடியாது. ஆமென். ஏன்னா அவர் ரத்தம் சிந்தி சம்பாதிச்சார். அந்த இதை நமக்கு வாழ்வதற்கு அந்த ஆவியானவரை நமக்குள் அவர் தந்திருக்கிறார். நமக்குள் அவர் தங்கி இருக்கிறாரு. நமக்குள் அவர் வாசம் பண்ணுகிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே நான் ஆவியானவரை குறித்து சொல்லும் போதெல்லாம் சொல்லுவேன், நமக்குள் அபிஷேகம் இருக்குன்னா நாம் தனியால் கிடையாது, நாம் 2 பேர். ஆமாம், எனக்குள்ளே ஒருவர் தங்கி இருக்கிறார், எனக்குள்ளே ஒருவர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சாத்தானிடத்தில் அதிகாரமும் வல்லமையும் கிடையாது. இயேசு துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெள்ளியரங்க கோலமாக்கி இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசு மரிப்பதற்கு முன்பாக சாத்தான் சொன்னான், இவைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு மரித்த பிறகு இந்த வார்த்தையை நீ சாத்தானால் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் சிலுவையில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட, இல்லைன்னா மனிதனிடத்திலிருந்து பிடுங்கி எடுக்கப்பட்ட அத்தனையும் இயேசு சிலுவையிலே சாத்தானிடத்திலிருந்து உரிந்து கொண்டார். ஆமென். அவனை வெளியரங்க கோலமாக்கினார்.
திரும்பவும் அந்த அனுபவத்தை மனிதர்களாகி நம்முடைய கரத்தில் இயேசு கொடுத்தார். அதனால தான் நான் சொல்லுவேன், நாம் சாதாரணமானவர்களே கிடையாது. ரட்சிக்கப்பட்டவர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. அபிஷேகம் பெற்றவர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. ஒருவேளை உலகத்தின் பார்வையில் நீங்கள் அற்பமாக இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒன்றை பார்த்து எனக்குரியதுன்னு அவர் ஒன்றை பார்த்து அவர் உரிமை பாராட்டினதே கிடையாது. இயேசு பிறந்ததிலிருந்து மறிக்கிற வரையிலும் அவர் எனக்குரியதுன்னு உரிமை பாராட்ட ஒன்றும் கிடையாது. பிறந்ததோ முன்னணையிலே பிறந்தார். சோத்திரம், ஹல்லேலூயா. மாட்டு தொழுவது முன்னணையில் இயேசு பிறந்தார். ஒருத்தன் வந்து அட்ரஸ் கேட்குறான், இயேசுவே உம்முடைய அட்ரஸ் சொல்லுங்க, நான் உம்மை கூட வரணும். இயேசு சொல்கிறார், நரிக்கு குழியுண்டு, பறவைகளுக்கு கூடுமுண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க கூட இடம் இல்லை. ஒன்றும் கிடையாது. எனக்கு அட்ரஸே கிடையாது, எனக்கு முகவரியே கிடையாது. எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே தூங்குவேன்ட்டார். சோத்திரம். அவர் பஸ்கா பண்டிகைக்கு பவனிக்கு அவருக்கு ஒரு வாகனம் தேவைப்பட்டது. வாகனம் தேவைப்பட்ட போது ஆமேன் யூதாசே நம்ம ரதத்தை இறக்கு அப்படின்னு இயேசு சொல்லலை. நீங்கள் ஒரு கிராமத்துக்கு போங்கள், அங்கே கழுதையும் கழுதை குட்டியையும் காண்பீர்கள், அதை எனக்காய் அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஆமீன். அப்போ அவர் பிரயாணம் பண்ணினது தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று பிரயாணம் பண்ணினாலும் அவர் ஏறின கழுதை கூட அடுத்தவனுக்கு கழுதை. ஆமீன் சொல்லுங்க. அப்படி அவர் மரித்த போது ஸ்தோத்திரம், சொந்த கல்லறை தோட்டம்னு ஒன்றும் கிடையாது. அரிமத்திய ஊரான யோசேப்பு தான் தன்னுடைய கல்லறை தோட்டத்தில் இயேசுவை அடக்கம் பண்ணி அவன் தன்னுடைய கல்லறை தோட்டத்தை இயேசு அவனுக்கு கொடுத்தார். அப்போ பிறந்தலேண்டு மறிக்கிற வரையிலும் இயேசு எனக்குரியதுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எனக்குரியதுன்னு ஒன்றை மட்டும்தான் சொல்கிறாரு. நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடையவன், நீ என் தாசன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை என்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். அவருக்கு சொந்தம்னு ஒன்று உண்டுன்னா அது நம்ம தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்? சந்தோஷம் வரமாட்டேங்குது. ஹல்லேலூயா, ஆமென். நான் சொல்கிறேன், பரலோகத்தில் சில குறை இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குறை இருக்குது. என்ன குறை இருக்குன்னா, நம்ம போகாத வரைக்கும் பரலோகம் இன்னும் பூர்த்தி ஆகலை. ஆமென் சொல்லுங்க பார்க்க. எப்போ நம்ம போகும்போது, நம்ம எப்போ போகிறோமோ அப்போ தான் பரலோகம் பூர்த்தி ஆகிறதா இருக்குது. ஆமென். ஒரு அழகான அரண்மனை போல் வீடை கட்டிட்டு வீட்டுக்குள்ளே வாழ்வதற்கு ஆள் வரலன்னா வீடு கட்டி என்ன பிரயோஜனம்? அப்படி தானே? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் எனக்கு பார்வையில் பரலோகம் கொஞ்சம் குறையாதான் என்ன செய்யுது இருக்குது. மனோஜ் வருவான், வந்த பிறகு தான் அது என்ன செய்யும்? பூர்த்தி ஆகும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினதே சொல்ல, உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் கடைசியில் பேசுவேன். இனி இப்போ இயேசு என்ன செஞ்சுட்டு இருக்கிறார் அதை சொல்லி தான் இந்த டாப்பிக்கை நம்ம முடிப்போம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பிசாசுடைய கரத்தில் இருக்கிறதை பிடுங்கி என்னுடைய கரத்தில் கொடுப்பதற்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். அவ்வளோதான். அதை தான் இவ்வளோ தூரம் சுற்றி வந்தேன். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். பிசாசின் கரத்தில் எடுப்பதை என்னுடைய கரத்தில் கொடுப்பதற்காக இயேசு, எல்லாருக்கும் சத்தமாக வரல, சிலுவையிலே மரித்தார். என்ன இருந்து? பிசாசு கரத்தில் ஆளுகை இருந்து, அதிகாரம் இருந்து, வல்லமை இருந்து. அவன் சொல்கிறான், உமக்கு தாரேன், எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு மேன்மை ஆதாமுக்கு தெரியலை. ஆதாமுக்கு தெரியலை, ஆனால் சாத்தானுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் பாம்புக்கு வேஷத்தில் வந்தான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு மேன்மை இயேசுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் அவர் மனுஷனாட்டே இந்த பூமிக்கு வந்தார். திரும்ப என் மனுக்குலத்துக்கு இதை கொடுப்பதற்காக இயேசு வந்தார். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமே. ரெண்டாவது ஒரு வேர்டு கூட சொல்கிறேன், சொல்லி நிப்பாட்டலாம் நினைக்கிறேன். நாளைக்கு திரும்ப அவர் எப்படி மரித்தார், ஸ்தோத்திரம், இப்படியெல்லாம் பல காரியங்களை, எதற்காக மரித்தார், எப்படி சம்பாதித்தார், இயேசு சம்பாதித்தவைகளுக்கு பேர் என்ன, இயேசு சிலுவையில் மரிக்கும்போது அப்படி இருக்கும்போது மரிப்பதனால் அவருக்கு கிடைச்ச பேர் என்ன என்று சொல்லி பல காரியங்கள் நமக்கு இருக்கிறது. ஒவ்வொன்றா விளக்கமாக தியானிப்போம். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம்.
இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ரோமர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று என்ன செய்திருக்கிறாரு? பிழைத்திருக்கிறார். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தத்தை இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் சோத்திரம். இந்த 6ஆம் அதிகாரம் ஃபுல்லாக வாசித்தால் 5ம் 6ம் ஒருத்தன் வாசித்து அவன் கண்ணு திறந்துட்டுன்னா அவன் சாதாரணமான மனுஷனாக அவனால் இருக்கவே முடியாது. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பாவத்துக்கென்று மரித்த 9 மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வது இல்லை. 7 மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். இந்த வசனங்கள் எல்லாம் சேர்த்து ஒரே வார்த்தையில் சொல்லுகிறேன். இயேசு ஏன் மரித்தார் என்றால் எல்லாருடைய பாவத்திற்காகவும் இயேசு ஒரே ஆளாக சிலுவையில் என்ன செய்தார்? மரித்தார். ஆமென். ஒவ்வொரு ஆளுக்கு பாவத்துக்காக அல்ல. ஆமென். சொல்லுங்க. எல்லாருடைய பாவத்திற்காக. சத்தமா எல்லாருடைய பாவத்திற்காக ஒரே ஆளாக இயேசு சிலுவையிலே மரித்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா. அப்போ நமக்கு வேலை என்ன? இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார், என் பாவத்தை ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கும் போது நாமும் நீதிமான்களாக்கப்படுகிறோம். யார் விசுவாசிக்கிறாங்களோ அத்தனை பேரையும் அவர் யாராக மாற்றுகிறார்? நீதிமானாய் மாற்றுகிறார். சத்தமா ஆமென். அதனால தான் நான் நேற்றே சொன்னேன், இயேசு எப்படி மரித்தார் என்று பார்த்தால் நமக்கு துக்கம் உண்டாச்சு. அடித்தாங்க, சாட்டையால் அடித்தாங்க, குத்துனாங்க, அப்படி இப்படி எப்படி மரித்தார் நமக்கு அழுக வரும். ஸோ ரொம்ப ஆர்சி மக்கள் ரொம்ப அழுவாங்க. ஸோ நான் குறை சொல்லலை, யாரையும் நம்ம குறை சொல்ல மாட்டோம். அப்போது நம்ம எதற்காக மரித்தார்ன்னு பார்க்கும்போது நமக்கு கண்ணீர் அல்ல வருவது, நமக்கு சந்தோஷம் வருகிறது, கொண்டாட்டம் வருகிறது. நம்ம அதை பாக்கியமாக நினைக்கிறோம். இப்போ அவர் மரித்திருக்க வேண்டியதுதான், மரித்தது தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஒருவனுக்காக அல்ல, 2 பேருக்காக அல்ல, அவன் எல்லா மனுஷருடைய பாவத்தையும் இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டு அதை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு எல்லாருடைய பாவத்துக்குடைய பரிகாரமாக இயேசு சிலுவையில் என்ன செய்தார்? மரித்தார். ஆமென். எனவே இனி எனக்கு தண்டனை இல்லை, எனக்கு இனி விடுதலை இருக்கிறது, எனக்கு மீட்பு இருக்கிறது. அதனால் எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் இந்த பாவம் மன்னிக்கப்படாது என்று ஒன்றுமே கிடையாது. துரோகியம் இயேசு மன்னிச்சு நீதிமானாக்குறாரு. கொலகாரங்களை நீதிமானாக மாற்றியிருக்கிறாரு. இயேசுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை நீதிமானாக மாற்றியிருக்கிறாரு. தீவிரவாதிகளை நீதிமான்களை மாற்றியிருக்கிறாரு. ஆமென். ஐஸ்வர்யவான்களை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். ஆமென். சபையை பாழாக்கி கொண்டிருந்த சவுலையும் கர்த்தர் நீதிமானாய் மாற்றி அவருடைய கரத்தில் சபைகளுக்கு அப்போஸ்தலனாகவே கர்த்தர் மாற்றி விட்டாரு. ஆமென். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக சவுல் அழைக்கப்பட்டவன் சபையை பாழாக்கி கொண்டிருந்தவன், கொலைகாரன் என்றுதான் அழைக்கப்பட்டான் பவுல். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் சபைகளுக்கே அப்போஸ்தலனாய் மாறிவிட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அன்றைக்கு பழைய நியாயப்பிரமாணம் மோசேயுடைய கரத்திலிருந்து கொடுக்கப்பட்டது போல கிருபையின் பிரமாணம் பவுலுடைய கரத்திலிருந்து நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நான் சொல்கிறேன், இவைகளெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. கர்த்தரே எனக்கு வெளிப்படுத்தினார். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனவே நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் சாதாரணமானவர்களே கிடையாது. கர்த்தர் நம்மை சாதாரணமானவர்களை பார்க்கவே இல்லை.
அவர் வரும்போது நாம் விலையேற பெற்றவர்களாக இருக்கும்போது நம்மை சேர்க்கும்படியாகத்தான் இயேசு வருகிறார். இந்த உலகத்தில் காண்கிற அதிசயங்களும், இந்த உலகத்தில் காண்கிற விலையேறப்பெற்ற கட்டிடங்களும், தங்கங்களும், பொன்னுகளும், நகைகளும் எல்லாம் இந்த உலகத்தோடு அழிஞ்சு போகும். ஆவியான நமக்குள் வாசம் பண்ணுகிற விலையேறப்பெற்ற நாம் தான் அவர் வரும்போது நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென், ஸ்தோத்திரம். நமக்காகத்தான் ஒரு விலையேறப்பெற்ற ராஜ்யத்தை, ஒரு தங்கமயமான ஒரு நாட்டை நமக்காகத்தான் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நித்திய காலமாய் நாம் அதில் வாசம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அப்படியே நாம் கண்களை மூடுவோம். மணி 8:20 ஆயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஊடாரா பாலா ஷகதரா. நான் சாதாரணமானவன் அல்ல. என்மேல் இருக்கிற அழைப்பு சாதாரணமானது அல்ல. என்மேல் இருக்கிற அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. இயேசு என்னை சாதாரணமானவனாக பார்க்கவே இல்லை. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்துரு தோற்று போனவர். சபையை சத்துரு உங்களை ஜெயிக்க முடியாது. அவனுடைய வல்லமைகளையோ அவனுடைய அதிகாரங்களை, துரைத்தனங்களை இயேசு உரிந்து கொண்டு வள்ளியரங்க கோலமாக்கி இயேசு சிலுவையில ஆணி அடித்து அவர் வெற்றி சிறந்தார். ஆதாமுடைய கரத்திலிருந்து பிடுங்கப்பட்டவைகள் திரும்ப மனுக்குலமாகி நம்முடைய கரத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் தேசத்தை ஆளுகை செய்ய முடியும், தேசத்தை அதிகாரம் செலுத்த முடியும். அது இயேசு அந்த அதிகாரம் நமக்கு கொடுத்த அந்த அதிகாரத்துக்கு பேர் தான் இயேசு என்கிற நாமம். அந்த நாமத்தை பயன்படுத்தும் போது பிசாசுகள் கீழடங்கும், அற்புதங்கள் நடக்கும், வியாதிகள் குணமாக்கப்படும். ஆமை, இனி அவன் உலகத்துக்கு அதிபதி அல்ல. ஆமை, இனி அவன் சகலம் என்மேல் கொடுக்கப்பட்டு சொல்ல முடியாது. அனைத்து சபையை நம்முடைய கரத்தில் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஊடாபாலா சம்தனலரகதனா. என்னுடைய பாவத்திற்காக, முழு உலகத்துடைய பாவத்திற்காக ஒரே ஆளாக இயேசு சிலுவையிலே மரித்தார். ஒரே நபராக இயேசு சிலுவையிலே மரித்தார். ஆமென். அவர் சிலுவையிலே மரித்தார் என்பதை காட்டிலும் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நான் தோற்று போன தெய்வத்தை ஆராதிக்கல, நான் சிலுவையிலே வெற்றி பெற்ற தெய்வத்தை ஆராதி. உடாபால ஷகனாபாராதா. நல்ல கையை தட்டி 2 நிமிடம் ரீபாலபர. நீங்கள் ஜெயிப்பீர்கள், நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயிப்பீர்கள். தோற்காமல் ஓட கர்த்தர் கிருபை செய்வாராக. சாத்தானை பெருசா பார்க்காதுங்க, உங்களை பெருசா பாருங்க. உங்களுக்கு வெற்றி கொடுத்த தெய்வத்தை பெருசா பாருங்க. ஊடாபா, நீ சாத்தானை பெருசா பார்க்க பார்க்க உன்னிடத்தில் இருக்கிறது அவனுடைய கரத்துக்கு ஷிஃப்ட் ஆகும் என்பதை மறந்து விடாது. ஓ மாமா மாமா ரே கபதர பப்பா ரே கபல பசா போலோபோ ரே கக சோலோஷியாலா ரே பலபர. இந்த டாபிக் நம்ம தியானிக்க நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும், நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும். இந்த டாபிக் நாம் தியானித்து முடியும் போது ஆமென், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு போய் நிறுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. என்னை மேன்மையாய் பார்க்கிற ஒரே ஒருத்தர் ஆண்டவராகிய இயேசு ஒருவரே. அவருடைய பார்வையில் நான் விலையேற பெற்றவள், அவருடைய பார்வையில் நான் விலையேற பெற்றவர். எனக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த ராஜ்யத்தை நான் சுதந்தரிக்க போகிறேன், அந்த தேசத்தை நான் சொந்தமாக்க போகிறேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை நான் ஜெயிப்பேன். சகல அதிகாரங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே ஒரு 2 நிமிடம் ஷகரபலா உடாபலபலா ஷியா. உங்களுக்கு ஜெயம் வருகிறது, ஆளுகை வருகிறது, அதிகாரம் வருகிறது. ஓ, கர்த்தருடைய கிரியை நமக்கு வெளிப்படுகிறது. ராபாலாபா ஷகதரபலா உடாரபலபா ஷிரபலகதரபா உடாலபா ஷிகதரா. இன்னும் எங்களுடைய கண்களை திறங்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா. அதனால் ஒரு பாஸ்டர்டத்தில் இன்டர்வியூ கேட்கும்போது அவர் இப்படி சொன்னார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, ஆமென், முதலாம் வருகையுடைய நோக்கமே இன்றைக்கு முழு இந்தியாவில் ஜனங்களிடத்தில் போய் சேரவில்லை. இது
முதலாம் வருகையோட நோக்கம் அதான் வருத்தம். இயேசு 2வது வரப்போகிறாரு. ஆனால் முதல் வருகையோட நோக்கமே இந்தியாவில் இன்னும் பிரசங்கிக்கப்படவில்லை. அதுதான் 2000 வருடங்களாகி பிரசங்கிக்கப்படவில்லை. எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு, முதலாம் வருகையுடைய நோக்கம் முழு இந்தியாவில் பிரசங்கிக்கப்பட்ட பிறகுதான் அவருடைய 2வது வருகை இருக்கும். அவர் 2வது வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வேதம் அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கு பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வந்த நோக்கம் நம்ம பிசாசின் கரத்தில் இருப்பதை பிடுங்கி நம்முடைய கரத்தில் கொடுப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவர் சிலுவையிலே மரித்தார். இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படட்டும். அப்பா, பிரசங்கிக்கப்படட்டும். ஏதோ பரலோகம் 500 பேருக்கு, 1,20,000 பேருக்கும், ஏதோ ஒரு 5 லட்சம் பேருக்கும் உரியதல்ல. பரலோகம் இந்தியாவில் வாழ்கிற 140 கோடி ஜனங்களுக்கு சொந்தமானது. அத்தனை ஜனங்களுக்காக இயேசு மரித்திருக்கிறார். இன்னும் ரெவலேஷன் ஆழத்துக்குள்ளே கொண்டு செல்லுங்கப்பா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். செல்வராஜ் பாஸ்டர் வந்து ஜெபித்து முடிப்பாங்க. ஹல்லேலூயா. ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரது நல்ல வார்த்தைகளுக்காய் ஹல்லேலூயா. நாம் யார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி தந்ததற்காய், பரிசுத்த ஆவியானவர் தெளிவுபடுத்தி தந்ததற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம், 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 சோத்திரம். நாம் சுதந்திரவாளிகள். ஹல்லேலூயா. சாத்தானை எதிர்த்து நிற்கிற கூட்டமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவித்து கர்த்தர் நம்மை சுதந்திரனாக்கி அவருடைய மகிமையின் ராஜ்யத்துக்கு பங்காளிகளாய் ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய தயவுகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வசனத்தை கொண்டு போய்த்து தான் கர்த்தரை ஊழியக்காரரை இன்னும் அதிகமாக எடுத்து பிரயோஜனப்படுத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த சுவிசேஷ ராஜ்யம் எங்கும் உள்ள சகல ஜனத்துக்கும் பிரசங்கிக்கப்படும்படியாய் கர்த்தர் இந்த நாட்களிலே தேசத்திலே கிரியை செய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாய் இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நாங்கள் இதுவரைக்கும் கர்த்தாவே அறியாதிருந்த காரியங்களை கூட கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி கர்த்தாவே. ஆமாண்டவரே, எங்களை பிள்ளைகளாகும்படி அதிகாரம் தந்து எங்களுக்கு சுதந்திரவாளிகள் சுதந்திரத்தை தந்து ஆண்டவரே நிறங்களை நடத்தி கொண்டிருக்கிற தயவுகளுக்காய் நன்றி கர்த்தாவே. நாங்கள் எப்போதும் விழிப்புள்ளவர்களாய் ஆண்டவரே எப்போதும் ஹல்லேலூயா கர்த்தருக்குள் ஆண்டவரே மேன்மை பாராட்டத்தக்கதாய் கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிறதான பதவியை நாங்கள் பெற்றவர்களாய் ஜீவிக்க எங்களுக்கு ஒவ்வொரு கிருபை தாருங்கப்பா. கிருபைகளை மறைத்துக் கொள்ளுங்க. கலந்துதான் நம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்புங்க. தாபரங்களிலே சமாதானமாய் தங்கியிருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் பரிசுத்தம் பரப்பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.